ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 29ஆம் தேதிக்குள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு தாங்க. இதோடு கிரகநிலை கிரக மாற்றங்களை பற்றியும் பார்க்கலாங்க. கூடவே நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாகியஸ்தானத்தில் சனி வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் குரு வக்கர நிலையிலும் இருக்கிறாரு. என கிரகநிலை இப்படி தாங்க உள்ளது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 5/11 அன்னைக்கு பாகியஸ்தானத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. 8/11 அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/11 அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு. 16/11 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மாத ஆரம்பத்திலேயே அமாவாசை இருக்கு. அடுத்ததா கேதாரலட்சுமி விரதமும் அமைஞ்சிருக்குங்க. கூடவே கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுங்க. அதோட நிறைவா சூரசம்ஹாரமும் நடக்க போகுது. சதுர்மாசி விரதம் பூர்த்தி அடையுதுங்க. பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கோயில்களுமே சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். இது கூடவே துளசி பூஜை, சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம் இப்படின்னு நிறைய விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இதோடு சனி வக்கர நிவர்த்தியும் அமைஞ்சிருக்கு. யாரெல்லாம் இந்த சோமவார விரதத்தை இருந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா எல்லோரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவர் நவ கிரகங்களில் 4வது கிரகமாக இடம்பெற்றிருக்கிறாரு. பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது என்ற பெருமைக்குரியவர் இவர் தாங்க. மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லாத நிலைமையில இருந்தாலுமே கூட புதன் அதை சரி செஞ்சு நமக்கு அருள் செய்வாருங்க. இந்த இடத்துல பொன் அப்படிங்கிறதுக்கு செல்வத்துக்கு அதிபதியான குருவை குறிக்குங்க. ஜாதகத்துல குரு பலம் இருப்பதை விட புதன் பலமா இருக்க வேணும் அப்படின்னு தாங்க சூசகமா சொல்லப்படுது. கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேணுங்க. புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு ஆதிபத்திய கிரகமாகுங்க. ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுவாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இது ரெண்டுக்குமே இவரே அதிபதியாக படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு. இந்த புதன் பகவானை வழிபட உகந்த நாளா தாங்க புதன்கிழமை சொல்லப்பட்டு இருக்கு. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்குங்க. புதன் பகவானின் அதிதேவதையா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரத்யந்தி தேவதையா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரங்க உயரமான தோற்றம் கொண்டவங்களா தான் இருப்பாங்க. மிதுன ராசியில பிறந்தவங்க எப்பயுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அந்த சிந்தனையை செயல்படுத்தவும் நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவராக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தது போல அவங்களோட குணத்தை மாற்றிக்குவாங்க. இவங்க யார் கூட பழகிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க இவங்களை பற்றி புரிஞ்சிக்க முடியும். மிதுன ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக வேலையை எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்கங்க. யாருக்கிட்டையும் உதவி வேணும் அப்படின்னு போய் நிற்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே இவங்களே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் எப்பயுமே மூக்க நுழைக்க மாட்டாங்க. இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. அமைதியான மௌனமே இவங்களோட ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. இவங்களோட அமைதியை பார்த்தே மற்றவங்க எல்லோரும் இவங்க கூட பழக ஆசைப்படுவாங்க. கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறமை உடையவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தாங்க இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான விசேஷ நாட்கள் ரொம்பவே அமைஞ்சிருக்குங்க. இது உங்களுக்கு காரிய பலன்களை நிறைவேற்றி தரும். இந்த நாட்களில் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. இதனால் உங்களுக்கு புதிய பதவி உயர்வுகள் ஏதாவது கிடைக்கலாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்போ செய்யலாங்க.
அதுக்கான காலகட்டமாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா 10ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டிற்குரிய குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் குறைந்த சம்பளம் வாங்குபவங்க கூட இந்த மாதம் நிறைய சம்பளம் வாங்குற வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வியாபாரம் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு மூலம் இருந்து நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. தொழிலை விரிவுபடுத்தவும் நினைப்பீங்க. புதிய கஸ்டமரை சேர்க்கறதுக்கு லாங் டிராவலும் போயிட்டு வருவீங்க. வேலை மற்றும் தொழிலில் நேர்மையாக நடந்துக்குவீங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனம் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவு ஏற்படலாம். அது சந்தோஷமா இருக்குங்க. ஆனால் மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது விரைய செலவாக தாங்க ஏற்படும். ஆனாலும் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க. இந்த பணத்தை முதலீடு செய்யவும் நினைப்பீங்க. வீடு, நிலம், நகை இப்படின்னு எதிரியாவது முதலீடு செய்வீங்க. கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சாதகமாக அமையுங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மனநிறைவான நாளாக தான் இருக்க போகுது. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற நினைப்பீங்க. குடும்பத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுங்க. ஆனால் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி சரி செய்ய பாருங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மாதம் முதல் பாதியில் காதல் விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது. குழந்தைகளின் படிப்பு மேன்மை அடையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிற வாய்ப்பும் இருக்குங்க. இதுவரைக்கும் உங்கள் பேச்சு கேட்காத பிள்ளைங்கள் கூட இப்போ உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சில சவால்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. திருமண வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. புதிய வரன்கள் உங்களை தேடி வர்ற வாய்ப்பும் இருக்குங்க. இது கூடவே குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்க. வருமானமும் அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். இந்த மாதம் எழுதக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வெற்றியும் பெறுவீங்க. பாடங்களை கவனித்து படிக்கிறது மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்க போகுதுங்க. பொறுப்புகளும் அதிகமாகும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் சிறந்து விளங்குவீங்க. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த மாதம் முழுவதுமே இந்த சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்க போகுதுங்க. வீட்டு வேலை செய்கிறது, வீட்டை அழகுபடுத்துறது, சில நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது இப்படின்னு ஏதாவது செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்திக்குவீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இந்த மாதத்தில். ஏன்னா 6ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருக்கிற வரைக்கும். நவம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதனான புதனும் செவ்வாயும் ஒன்று சேர்றாங்க. அதோடு சூரியனும் சேர்றாரு. அதனால் எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலகட்டமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு. மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே இப்போ வசூலாக போகுதுங்க. வாகனங்கள் மூலமும் நல்ல லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களின் தேவைக்காக பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகுதுங்க. புத்தி சாதுரியத்தின் மூலம் இந்த மாதத்துல காரிய வெற்றிகள் கிடைக்குங்க. மன திருப்தியுடனும் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை மன திருப்தியுடன் தான் செஞ்சு முடிப்பீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலியமா உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க. பணவரத்தும் அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம். இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 7ஆம் தேதி மாலை ஆரம்பித்து நவம்பர் 9ஆம் தேதி இரவு வரைக்குமே இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பரிகாரமாக பெருமாளை புதன்கிழமையில் அர்ச்சனை செஞ்சு வணங்கிவாங்க. திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.